ஹாய் ஹலோ வணக்கம் நண்பாஸ். இன்னைக்கு நம்ம எம்பிகே விளாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிராவல் அப்போ அதிகமா தேவைப்படுற குட்டி குட்டி கேமிங்ஸ் தான் தேவைப்படும். நம்ம ப்ரோ கிட்ட வந்து நிறைய கேஸ் ப்ரைஸ்ல இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ப்ரோ கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறோம். ப்ரோ டிராவல் அப்போ போர் அடிக்காம இருக்க கேஜெட்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட்ரோ கேம்ஸ் வந்து ரொம்ப விளையாடலாம். நீங்க என்னதான் போன்ல விளையாடலாம், அந்த ரெட்ரோ கேம்ஸ்ல இருக்க அந்த ஃபீல் வந்து கிடைக்காது. ரெட்ரோ கேம்ஸ்ல வந்து பேசிக் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய காலத்துல நம்ம விளையாடின அந்த சூப்பர் மேரியோ அதெல்லாம் இருக்கும். நீங்க கிட்ட வாங்க நான் காட்டுறேன். இப்போ சூப்பர் மேரியோலாம் பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் நம்ம விளையாடின பெரிய கேமா இருக்கும். ஈவன் நம்ம கான்ட்ராலாம் கூட விளையாடி இருப்போம். தெரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு விளையாடினப்ப என்ன சவுண்ட் இருந்தது, அன்னைக்கு விளையாடும் போது எந்த அளவுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி இருந்தோ எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேஜெட் தான். நீங்க அன்னைக்கு விளையாடினப்ப நீங்க எப்படி விளையாடி இருந்தீங்களோ அந்த ஃபீல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். நீங்க அதுல என்னென்னலாம் மிஸ் பண்ணீங்களோ உங்க சைல்ட்ஹுட் டேஸ்ல அது மொத்தமே இதுல வந்துடும். இப்ப பாருங்க பாருங்க, அந்த மியூசிக்ல இருந்து விளையாடுற ஃபீல் வரைக்கும் எல்லாமே அதுல இருக்கும். ஈவன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 400 கேம் இருக்கும். சூப்பர் மேரியோ, கான்ட்ரா, அட்வென்ச்சர் ஐலாண்ட், சிப்டேல் 1, இந்த மாதிரி அன்னைக்கு நம்ம பார்த்த கேம்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இதுல இருக்கும். இது மட்டும் இல்லாம இது வந்து ஒன் ஆஃப் த பேசிக் வேரியன்ட். இதுக்கு அடுத்து நம்ம கிட்ட இன்னும் நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. இது வந்து 400 கேம்ஸ் சொல்லணும். இதுக்கு அடுத்து 620 கேம்ஸ் ஒன்று இருக்கு. அது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 620 கேம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்க்ரீன் வந்து பெருசா இருக்கும். இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு அதோட கம்பேர் பண்றப்ப தெரியும் எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்றதெல்லாம். கான்ட்ரா இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல விளையாடின அந்த கேம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இதுல டியூவல் பிளேயர் விளையாட முடியும். 2 பிளேயர் விளையாடலாம். சைமல்டேனியஸா நீங்க நினைச்சீங்கன்னா 2 பேர் விளையாட முடியும். பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதுல வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணா மியூட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கேம் இருக்கும் ப்ரோ. இந்த மாடல் வந்து G620 சொல்லுவோம். ஸோ இது மட்டும் கிடையாது. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேம் காட்டுறேன். இது வந்து S10 சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீரீஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாய்ஸ்டிக் கையில பிடிச்சி விளையாடுவீங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து 520 கேம் இருக்கும். இது வந்து பாக்குறதுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோலர் மாதிரி இருக்கும் ப்ரோ. ஸோ அதனால ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து சின்ன வயசுல ஜாய்ஸ்டிக் பிடிச்சி விளையாடி இருப்போம்ல, அந்த ஃபீல்லே இருக்கும். இது எல்லா வீடியோ கேம்ஸுமே நீங்க வந்து டிவிலையும் கனெக்ட் பண்ணி விளையாட முடியும். அதே மாதிரி டியூவல் பிளேயருக்கான ஜாய்ஸ்டிக்ஸ் தனியா வரும். 100 ரூபா ஜாய்ஸ்டிக் தனியா வாங்கினீங்க அப்படின்னா நீங்க 2வது பிளேயரும் கனெக்ட் பண்ணி விளையாடிக்கலாம். 600ல சிங்கிளா இருக்கும், 700ல டியூவல் வரும், 800ல உங்களுக்கு ஸ்கிரீன் பெருசு வரும். அதே மாதிரி 1000 ருபீஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கியூட்டா இருக்கும். அதே நேரத்தில் வந்து பிடிச்சி ஆடுறது காம்பாக்டா இருக்கும். இது எல்லாத்த விட இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பழைய கேம் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து சின்ன கேம்ஸ் தான். நிறைய மெமரிஸோட இருக்க கேம் இதெல்லாம் இப்போ ரொம்ப அழிஞ்சு போன ஒரு கேம்னே சொல்லலாம். பட் விளையாடவும் நிறைய தெரியும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மோனோக்ரோம் டிஸ்பிளேயோட வரும். இந்த கேம்ஸ்லாம் கூட நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு ப்ரோ. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா டிராவல் அப்ப மியூசிக்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க. லாங் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐ க்ளோஷர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐ க்ளோஷர்ஸ் நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. இந்த மாடல் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நீங்க போனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கரோட இருக்கு. ஸோ போன் பேசிக்கலாம், மியூசிக் கேட்கலாம், எல்லாமே யூஸ் பண்ண முடியும். ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும். இதோட காஸ்ட் வந்து 600 ப்ரோ. அதுக்கப்புறம் அதே மாதிரி வீடியோஸ் பாக்குறப்ப நீங்க ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்றதுக்குலாம் கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லாங் டிராவல் பண்ணும்போது ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு ஹோல்டர் வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வீடியோ ஷார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இந்த ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வீடியோ அப் டவுன் ஆகும். அதே மாதிரி நீங்க வீடியோ லைக்ஸ் கூட பண்ணலாம். இதை வச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் போடலாம். ரொம்ப காம்பாக்டா இருக்கும். உங்க டெக்கி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இதெல்லாம் பயங்கரமா யூஸ் ஆகும். அதே மாதிரி டிராவல் அப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ், அதே மாதிரி எங்கேயாச்சும் கேம்ப் ஃபயர்லாம் போறீங்கன்னா நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி காம்பாக்ட் ஸ்பீக்கர்ஸ் போகலாம். இதெல்லாம் வரும் 500 ரூபா தான் வரும். நல்லா குவாலிட்டியா இருக்கும். அதே நேரத்தில் காம்பாக்ட் சீரிஸ். இது வந்து பேஸ் வேரியன்ட். இதுல வந்து நீங்க வாய்ஸ் மாத்திலாம் பேச முடியும். பிளஸ் வந்து இதுல எஃப்எம் இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, மெமரி கார்டு போட்டுக்கலாம், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், எல்லாமே இதுல இருக்கு. ஈவன் நீங்க வந்து உங்க மைக் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து பேசும்போது அப்படியே ஆம்ப் ஆகும். ஹலோ 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 ஹலோ. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசும்போது சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆம்ப் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து வாய்ஸ்லாம் நீங்க பேசுறது வந்து ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆகி கேட்கும். இப்போ வந்து பாருங்க, பேஸ் வாய்ஸ்ல கேட்கும். இதே மாதிரி லேடிஸ் வாய்ஸ், ஜென்ஸ் வாய்ஸ், அண்ட் தென் வந்து ரோபோ வாய்ஸ், அந்த மாதிரிலாம் நீங்க மாத்தி பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ இது மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ண, அது மட்டும் இல்லாமல் டிராவல் இதை ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப கியூட்டா இருக்கும், காம்பாக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி டிராவல் போட்டோகிராஃபி நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. டிராவல் போட்டோகிராஃபிக்கு நம்ம கிட்ட ரொம்ப யூனிக்கான கேஜெட்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸேஃப். இந்த மாடல் வந்து உங்க ஐபோன் யூசரா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வச்சீங்கனாலே போதும், ஸ்டிக் ஆயிடும். ஸோ இதுலயே லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்லாம் பண்ணிக்க முடியும்.
ப்ளஸ் வந்து உங்கள் ஃபோன் ஃபோட்டோகிராஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 கையில் பிடிச்சி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு DSLR ஃபீல் கொடுக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் ஐஃபோன் தான். மேக்ஸேஃப் இருந்தது அப்படின்னா அந்த மாடலுக்கு மட்டும் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் இதில் C டைப் இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் ஒர்க் ஆகும். ஸோ சைமல்டேனியஸாக நீங்கள் உங்கள் டெஸ்க்ல வைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராவல் அப்பவும் காம்பாக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இல்லை ப்ரோ எனக்கு ஒயர்லெஸ்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு சாதாரண சாக்கெட் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி உங்கள் ஃபோனே நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹோல்டர், கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த ஆங்கிள் வேணாலும் மாற்றிக்கலாம், ஒன்றுமே ஆகாது, ரொம்ப ஸ்டடியாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட்ன்றதால ரொம்ப இந்த மாதிரி ஸ்டடியாலாம் ஷேக்லாம் பண்ண முடியாது, ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்கும். பட் இதில் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்கும். கீழே வந்து ஒரு 1/4 க்ரூ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரைபாட்லலாம் கூட உங்கள் ஃபோனை டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு கிளாம்ப் இருந்ததுன்னா நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரைபாடாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீடியோஸை நீங்கள் ப்ளூடூத்தோட பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்னாப்ஸ் இதிலேயே எடுத்துக்க முடியும். அதுவும் உங்களுக்கு இதில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்.